ஒன்றும் போதான் ஆயேனை உய்யக் கொண்ட நின்கருணை இன்றே பொய்த்தவதான் ஏழை பங்கா எங்கோவே குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் எந்தான் கெட்டது இறங்கிடா எந்தோள் முக்கன் எம்மானே. உனக்கு என்ன குறை வந்துடும்? நீ பொன்போலும் மேனியன், பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசித்த, நீ பொன்போலும் மேனியன். இப்போ பொன்னை சார்ந்தா செம்பு கூட பொன்னை சார்ந்து கொஞ்சம் செம்பு சேர்த்து தான் பொன் செய்யறாங்க, தங்கம் நகைகள் செய்யறாங்க. செம்பு கூட பொன்னை சார்ந்துச்சுன்னா சுத்தமான பொன் மாதிரி அப்படியே ஒரு தோற்றத்துக்கு எல்லாரும் அணிகள்னா போட்டுக்கிறாங்கல்ல. நீ சாதாரண பொண்ணை விட நீ எவ்வளவு பெரிய சுடற்பொன் குன்றை தோளாமுத்தை வாழாதொழும்புகந்து கடைப்பட்ட நாயேனே ஆட்கொண்ட கருணாலயனே. நீ கருணையே வடிவானவன், பொன்குன்றினுடைய மொத்த வடிவமே நீதான். இந்த அடியனான இந்த செம்பை இந்த களிம்பை நீக்கி ஏன்று கொள்வது உனக்கு ஒரு பெரிய காரியமா? அதனால கேட்கிறாரு, ஒன்றும் போதான் ஆயேனை உய்யக் கொண்ட நின் கருணை இன்றே பொய்த்தோதான். என்னை உய்திப்பட செய்வதற்காக வேண்டி இதையெல்லாம் கடந்த அருள் அனுபவத்துக்கு என்னை தூக்கிட்டு போனேன்ல, அப்படி ஒரு அருள் அனுபவத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு மீண்டும் இந்த உடலுக்குள்ள என்னை விட்டுருக்கிறதுக்கு இன்றைக்கு கருணை இல்லையோன்னு நான் நினைச்ச ஐயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி விட்டது. ஒன்றும் போதான் ஆயேனை உய்யக் கொண்ட நின் கருணை, என்னை உய்து கொண்டது உனது கருணை. இன்னைக்கு கருணையை நீ உள்வாங்கி கொண்டாய். அப்ப இந்த செடி சேர் உடலம் அப்படியே நிக்குது. இது காப்பிடு கல்வர் அவர்களுக்கு உற்ற உறவான பெயர்களால் 96 தத்துவங்களில் மாட்டிக்கொண்டு இது முழிக்கின்றது. அப்ப இதுக்கு உய்திதான் என்ன? இந்த உயிர் விடுதலை பெறுவதற்கான காரண காரியங்கள் யாது? அது நீ சொல்லு. ஒன்றும் போதான் ஆயேனை உய்யக் கொண்ட நின் கருணை இன்றே பொய்த்தான். இன்றைக்கு என்ன ஆச்சு உன் கருணைக்கு? நான் உன் கருணைக்கு ஒரு நாளும் குறை வராதுன்னு தானே சரணடைஞ்சு நான் செம்மாப்புல இருந்தேன். ஆனா இன்னைக்கு உன் கருணைக்கு குறை வந்து விட்டதே. இன்றே பொய்த்தோதான் என் ஏழை பங்கா எங்கோவே. நீ ஏழை பங்கன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏழைனா உமையொரு பாகன் அப்படின்னு அர்த்தம். ஏழை பங்கன்னு சொல்லியிருக்காங்க. உமையொரு பாகனாக நீ இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கருணைய வடிவானவனா தானே இருப்ப. உமையொரு பாகன்னா கருணைய வடிவானவனாக இருப்ப. அப்போ உமையொரு பாகனாக இருந்தும் எனக்கு உன் கருணைக்கு என்ன குறை வந்து விட்டது? இப்ப ஏழை பங்கான்னு இன்னொரு கருணை சொல்லலாம். ஏழை பங்கானா எப்போது விசித்தி சக்கரத்திற்கு மேல் போகின்றதோ அது சூரியகலையை விட்டு பிரிந்து சந்திரகலைக்கு போகக்கூடியது. இப்போ முதல்ல உயிர் அக்கினி கலையிலிருந்து அநாகத சக்கரத்திற்கு மேல் ஏறும்போது அது சூரியகலையாக பரிணமிக்கின்றது. மூலாதாரத்திலிருந்து அநாகத சக்கரம் வரை அக்கினி கலையாக இருக்கும் அந்த உயிர். அதற்கு மேல் ஏகும்போது சூரியகலை சம்பந்தப்பட்டதாக இருக்கு. அதற்கு மேல் போகும்போது சந்திரகலை சம்பந்தப்பட்டதாக இருக்கும். அப்ப அந்த சந்திரகலை சம்பந்தப்பட்ட உயிர் பேரண்ட நாயகனோடு கூடியே தீரும். உன்மனாதேவி அந்த கட்டறுத்து கண்ணார நீரிட்ட அன்பரோடு 8 அறியாத நம்மை ஏற்றிவித்து நாம் கீழே விழுந்து விடாதபடி தாங்கி பிடித்துக் கொள்கின்றார். ஏற்றினை ஏற்றினோடு 2 அறியேனை தாங்கி பிடித்துக் கொண்டாள். ஏற்றி விட்டதோடு மீண்டும் தாங்கி பிடிக்கின்றாள் உன்மனாதேவி. அப்ப ஏழை பங்கா, இந்த அருள் அனுபவத்தை அகர உகர மகர கலைகளை எனக்கு அறிவித்து தந்த ஏழை பங்கா, நான் அந்த கலையோடு ஒன்றி இருக்கும்படியான கருணையை செய்தால்தான் உன் கருணை இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா கருணை இன்றி போய்த்தேதான். அதை விட்டுட்டு நான் கூரை மேல் நீ நிக்கிறங்க கூடிய ஒரு செம்மாப்புல இருந்தேன். அந்த கூரை மேல கூட நீ இல்ல போல இருக்க. நீ உச்சத்தார் பெருமானாக இருக்கங்க கூடிய செம்மாப்புல இருந்தேன். இப்ப நான் எச்சத்தால் பிற தெய்வம் ஏற்றவும் மாட்டேன். நான் எங்கோ ஒரு இடத்துல தெய்வம் இருப்பதாக எண்ணிக்கொண்டு நான் ஏத்தல. அத நீ எனக்குள்ளே இருக்கிற. நான் தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னைன்னு சொல்லி நான் ஒரு செம்மாப்பில் இருந்தேன். இப்போது அந்த செடிசேர் உடலம் என்னை சார்ந்து அதனுடைய குற்றங்கள், உயிர் குற்றங்கள் அத்தனையும் என்னை பாதிக்கின்றது. அப்ப நான் இன்றி போய்த்தோதான் என் கருணை. அப்ப இந்த உடல் சார்ந்த குற்றங்களை நான் அனுபவிக்கும் போது உன்னுடைய கருணைக்கு பங்கம் வந்து விட்டதோங்க கூடிய அச்சம் எனக்கு வருகின்றது. இன்றி பொய்த்தோதான் ஏழை பங்கா எம் கோவே. நீ ஏழை பங்கன், நீ கருணாகர வடிவானவன். சந்திரப்பூவையாளோடு அனுப்பி இந்த உயிரை ஏன்று கொள்ள வேண்டும். கூவி பணிகொள்ளாது அந்த சந்திரப்பூவையாளையே நம்மளை கூவி தலைவனோடு சேர்த்து அருளடியவர்களோடு சேர்க்கும் கருணையை செய்கின்றாள். அந்த கருணையை செய்யும் அந்த தாய்க்கு ஒரு வணக்கம் சொல்றாரு. ஏழை பங்கா எம் கோவே, குன்றிய அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால்
நான் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருந்தானாலும் அந்த தப்பு நீ சுடற்பொன் குன்றாக இருந்தானாலும், உனக்கு சமமாக நான் குன்றே அணைய குற்றங்கள் செஞ்சிருந்தாலும், நீ பெரிய குன்று, பெரிய மலை, ஒளிவண்ண திருமேனி உடையவன், சுடற்பொன் குன்றை. அது எப்படி பொன்மலை ஒளிருமோ, அது சுடராக மின்னுமோ, அப்படி ஒரு நெருப்பினுடைய அக்கினித்தன்மை இல்லாமல் அது தன்னன்று இருந்ததடி ஒரு சாந்தி பிறந்ததடி என்று அது மிகவும் குளிர்ச்சி பொருந்தியதாக அருளடியவர்களுடைய குற்றங்களை களைந்து அந்த அருளார அமுதப் பொழிவை அவர்களுக்கு தருகின்றது. அந்த அருள் வண்ணத்துல, அந்த அருள் நிலையில் நிற்கும் போது அவர் சொல்றாரு, குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால், என்கிட்ட எவ்வளவு குற்றம், நீ எனக்கு மேல குன்று உடையவன் அல்லவா, நீ எனக்கு மேல சுடர்பொன் கொன்றாக திகழ்கின்றவன்ல, உன் பக்கத்துல வரும்போது என்னுடைய குற்றங்கள் ஒரு பெரிய காரியமா? நீ சுடர் வீசக்கூடியவன், ஒளி வீசக்கூடியவன், உன்னுடைய ஒளிவண்ணத்தில் என்னுடைய குற்றங்கள் எல்லாம் பொசுங்கி சாம்பலா போயிருக்கணுமே. அதனால குன்றே அணைய குற்றங்கள் எல்லாம் குணமாம் என்றே நீ கொண்டால், நான் எத்தனை தப்பு செஞ்சிருந்தானாலும் அதை நீக்கி என்னை நீ உன்னுடைய தலைமை பண்புனால என்னை நீ அரவணைத்து கொண்டா என்றால், குணமாம் என்றே நீ கொண்டால் எந்தான் கெட்டது. உன்னுடைய தலைமை பண்பினால் நீ அரவணைத்துக் கொள்வதற்கு உனக்கு யார் அங்கே நின்று தடை சொல்கின்றான்? ஏழை அவனுக்கு இறங்குவது ஏன் என்று உன் எதிர் நின்று கேட்பார் யார்? எனக்கு நீ நிறையவே கருணை பண்ணிட்டே வச்சுக்கோ, அந்த கருணைக்கு நான் ஒரு உங்ககிட்ட யாராவது தைரியமா இவன் ஒண்ணுமே தகுதி இல்லாத இவனுக்கு எதுக்குப்பா நீ கருணை செய்துன்னு உங்ககிட்ட கேட்பதற்கு யார் இருக்கிறா? நீதான் எல்லாமாகவும் அனைத்துமாகவும் இருக்கக்கூடியவன். நீதான் இந்த உலகத்துல ஒரே தலைவன், ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, உனக்கு எதிர் நின்று பேசுவார் யாரும் இல்லை. அப்படி இருக்கும்போது ஏழை அவனுக்கு இறங்குவது ஏன் என்று உன் எதிர் நின்று கேட்பார் யார்? எனக்கு என்னுடைய குற்றத்தை நீ குணமாய்க்கொண்டு என்னை ஏன்று கொள்ளாவிடில் அதற்கு என்ன தகுதி இருக்கு எனக்கு? நீ கட்டாயம் நான் உனக்கு ஆட்பட்டேன்னு ஒரு சொல் இருந்தது அப்படின்னா, நீ பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடனாயிருந்ததினால் செடிசேர் உடலத்தோடு வாழ விரும்பாத என்னை அதை சிதைத்து ஒளிசேர் உடலத்தோடு இந்த புலன்கள் வஞ்ச புலன்களின் தன்மையை மாற்றி அமைத்து நான் உன்னை முழுமையாக உணரும் ஒரு கருணையினை நீ எனக்கு செய்ய வேண்டும் என்பதான பகுதியாக இது சொல்றார். எந்தான் கெட்டது இறங்கிடாய் எண்டோள் முக்கண் எம்மானா. வீசி நின்றாடும் பிரான் அப்படின்னு அவனுக்கு ஒரு பேர் உண்டு. வீசி நின்றால் வாரி பிடிக்கலாம். அப்படி நீ எனக்குள்ளேயே இருந்து உடல் கடந்த அனுபவத்திற்கு கூட்டிட்டு போகும்போது இந்த உடல் சார்ந்த குற்றங்கள் என்னை எதுவும் பாதிக்காது. அப்ப என் தோள், நீ 8 தோள்களோடு வீசி நின்று ஆடுகின்றாய். அப்ப இந்த உடல் கடந்த பயணத்தில் நீ எனக்குள்ள இருந்த என் உடல் இடம் கொண்டா இருந்தேன், உடல் கடந்து என்னை அழைச்சிட்டு போகும்போது என் தோள் வீசி நின்று ஆடுகின்றாய். அப்போ பாசிக்குளத்துல இருக்கக்கூடிய நீரை லேசா கலக்கின மாதிரி இல்ல, அகல ஆண்டாய். நான் என்ன தப்பு செஞ்சிருந்தானாலும், என்னுடைய தீவினைகள் என்ன இருந்தானாலும் அடியேன் அல்லலெல்லாம் உன் அகல ஆண்டாய். அப்ப நீ எண்டோள் முக்கண் எம்மானாக இருந்து என்னுடைய குற்றங்கள் எல்லாத்தையும் அகல ஆண்டு கொண்டு என்னை உன்னுடைய கருணாசாகரத்தில் அமிழ்த்தி வைக்க வேண்டும் என்று விண்ணப்பிப்பதான பகுதி இது. ஒன்றும் போதான் ஆயேனை உய்ய கொண்ட நின்கருணை இன்றே இன்றி பொய்த்தோதான் ஏழை பங்கா எங்கோவே குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் எந்தான் கெட்டது இறங்கிடா எந்தோள் முக்கண் எம்மானே.